ஃப்ரெண்டு வந்துட்டு எல்லாரையுமே தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றான் சார். ஆ ஜூனியரா இருந்தாலும் தங்கச்சி, சீனியரா இருந்தா அக்கா, கிளாஸ் பொண்ணையும் தங்கச்சின்றான் சார். இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. நான் ஏதாச்சும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன் சார். அந்த பிள்ளையும் தங்கச்சின்ற பாவனையிலே பேசுவான். அவன் இன்னும் திருந்தல மாமா. உங்களை என்ன சொல்லி கூப்பிடுறாப்ல? சார் என்னையே ஃபர்ஸ்ட் தங்கச்சின்னு தான் சார் சொன்னான். யாரா நீ? அதுக்கப்புறம் போக போக நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன். பேசி பேசி போக போக கம்ஃபர்ட் ஆனதுக்கப்புறம் என்னைய வா போ அப்படி சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். அது வரைக்கும் எந்த பொண்ணுட்டும் பேசினது இல்லை சார். நான் பேசின ஒரே பொண்ணு இவன் மட்டும்தான். பெரும்பாலும் பெண்கள்கிட்ட பேசவே தோன்றது இல்ல. சார் ஒன் சைடா ஒரு பொண்ணை லவ் பண்றான் சார் அவன். சில பொண்ணுங்களை பார்த்தா தோணும்ல இவங்க தாண்டா அப்படின்ட்டு. அப்படியே அந்த பொண்ணு மேலே தோணும். அவன் தான் தயங்குறான், நீங்க போய் சொல்லிருக்கலாமே. அந்த பொண்ணு சரி கிடையாது சார், நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த பொண்ணு சரி கிடையாது, இவனுக்கு அவளுக்கு இவனுக்கு ஒண்ணா மாறிட்டே இருக்கு. இப்போ நீங்களே ஜட்ஜ் பண்ணி வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா சார். இப்போ சரியில்லாத பொண்ணுகிட்ட ஏன் இவன் எஃபர்ட் போடணும்னு வேற சொல்றீங்க? அப்புறம் இப்போ வந்து அந்த முடிஞ்ச கதை சார். முடிச்ச கதை. முடிஞ்ச கதை. முடிச்ச கதை. முடிந்த கதை வேறு, முடிச்ச கதை வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி நல்ல பையன், என் ஃப்ரெண்டு, இட்ஸ் குட் காய் அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒரு வார்த்தை. அவன் கமிட் ஆயிடுவானே. அவன் கமிட் ஆனா இப்போ என்ன சிக்கல்? நான் தனியாயிருவேன்ல சார். அவங்களுக்கே எனக்கும் செட் ஆகுது சார். சரி, உங்களுக்கு அவங்களுக்கு ஏன் செட் ஆகாது? அது ஒரு கிளாஷ். அது காலேஜில் சண்டை வந்திருக்கு சார். இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சண்டை வந்துச்சுல, அது நீங்க அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகா அதற்கு முன்பா? அதுக்கப்புறம் தான் சார். பெஸ்ட் ஃப்ரெண்டா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்.